ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மைவி3 எம்டி சாருக்கு வந்துட்டு பெயில் ரிலாக்ஸேஷன் ஒன்று வந்து கிடச்சிருக்கு. அதாவது ஒரு தளர்வுகள் வந்து விட்டுருக்காங்க. அது என்ன தளர்வுகள்னு வந்து தெரியல. ஒரு வேளை வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ரிலாக்ஸேஷன் பெயில் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னதுலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமோடையும் வந்து இருந்திருப்போம். ஸோ யாரை பேசுகிறத கேட்குறது, யாரை நம்புறது, எந்த யூடியூப் சேனல் சொல்கிறத நம்புறதுங்கிறது வந்து ஒரு குழப்பமாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு தீர்வாக வந்து இந்த மாதிரி பெயில் ரிலாக்ஸேஷன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ அவரே வந்து வீடியோ போடுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இவ்வளோ காலம் வந்து வெயிட் பண்ணிட்டோம். என்னடா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆச்சு, 11 மாதமே ஆக போகுது. ஸோ இவ்வளோ நாள் வந்து இஎம்ஐ எல்லாம் கட்டி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருக்கோம் எல்லாருமே. மைவி3ல சேர்கிறதுக்காக இஎம்ஐ வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்குன்னே இன்னொரு கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக ஒரு தீர்வு வந்து வரணுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம எம்டி வந்து வீடியோ போடணும். கண்டிப்பாக வந்து நல்லதாக செய்வார் நம்மளுக்கு. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அந்த டேரக்டர்ஸோட பெயில் வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து எப்போது அப்படின்னா வெனஸ்டே, அதாவது 27ஆம் தேதி. ஸோ 27ஆம் தேதி அவங்களுக்குமே பெயில் கிடச்சிட்டா இன்னுமே ஈஸியாக இருக்கும். பெயில் கிடச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே அவர் வாயால் நம்ம எம்டி வந்து சொன்னாருன்னா இன்னுமே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். எப்போ தான் நம்ம எம்டி வந்து நம்மளுக்கு வீடியோ போடுவாருன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். எல்லாத்தோட கண்ணீர்களும் கவலைகளும் வந்து தீரும். கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டாங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்பை பற்றி அண்ட் பேமெண்ட்டை பற்றி எல்லாமே வந்து அவர் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அண்ட் டேக் கேர்.